தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னையில் கடந்த சில நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக வடசரவாக்கம், நெற்குன்றம், மதுரவாயல், வானகரம், ராமாபுரம், காரம்பாக்கம், ஆழ்வார் திருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் அலுவலகம் முடிந்து வீடு திரும்புவோர் அவதிக்குள்ளாகினர். மழை காரணமாக தாழ்வான இடங்கள் மற்றும் பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் சிரமமடைந்தனர், அவதியடைந்தனர். இதேபோன்று புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, ஐயப்பந்தாங்கல், மாங்காடு, செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. செங்கல்பட்டு, மதுராந்தகம், அச்சரப்பாக்கம், செய்யூர், மாமல்லபுரம், திருப்பூரூர் உள்ளிட்ட இடங்களிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி, முண்டியமாக்கம், செஞ்சி, திண்டிவனம், மரக்காணம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் வேலை முடிந்து வீடு திரும்புவோர் சிரமத்திற்கு ஆளாகினர். கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம், புவனகிரி, கீரப்பாளையம் பகுதிகளிலும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, திருமுல்லைவாசல், பழையார் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்து மக்களை குளிர்வித்தது. புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை உள்ளிட்ட நகர பகுதிகளிலும், திருக்கனூர், மதகடிப்பட்டு, பாகூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதனால் சாலையில் தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் நீரில் மூழ்கின. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள பெஸ்கி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கியதால் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ரயில் நிலைய மேற்கூரையில் இருந்து தண்ணீர் ஒழுகியதால் பயணிகள் நிற்க முடியாமல் தவிப்புக்குள்ளாகினர். திருவண்ணாமலையில் பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் ஆரணி, கண்ணமங்கலம், புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து உஷ்ணத்தை குறைத்தது. திருவாரூர் மாவட்டத்தில் மாங்குடி, அம்மையப்பன், கமலாபுரம், விக்கிரவாண்டியம், கோட்டூர் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேல் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. ஈரோட்டில் மாணிக்கம்பாளையம், பெருந்துறை, பூந்துறை உள்ளிட்ட இடங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோன்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழையை காண முடிந்தது. இதனால் வெப்பம் தணிந்து சற்று குளிர்ச்சியான சூழல் நிலவியது.